நீ யாருப்பா? நானா? என்ன தெரியலையா? தெரியலடா, அதனால தான்டா கேட்கிறேன். ஷாருக் கான்னு தெரியுதா? அப்புறம் என்ன? ஐபிஎல்ல என்னடா பண்ற? கிரிக்கெட்டுக்கு வந்து என்னடா பண்ற? கிரிக்கெட்ல வந்து விளையாடுறடா. என்னடா விளையாண்டுகிட்டே தான்டா இருக்க நீ? அப்புறம் என்ன? நீ என்ன கோட்டால பேர் கொடுத்துருக்க? பேட்ஸ்மேனா பவுலரா? ஆல்ரவுண்டர். கைய கூட இதுக்காகவே உன்னை பாராட்டு. ஆல்ரவுண்டர். பவுலிங்க நான் அப்படி வச்சுக்கிறேன், அடுத்து வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல ஆல்ரவுண்டர்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு கேளுங்க. ஆல்ரவுண்டர்னா என்னப்பா? எனக்கு ஆல்ரவுண்டர்னா எல்லாமே பண்ணணும். பேட்டிங்கும் விளையாடணும், பவுலிங்கும் பண்ணணும், ஃபீல்டிங்கும் பண்ணணும். அப்பப்ப கேப்டன் வெளியே போயிட்டாருன்னா கேப்டன்சியும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணணும். ஆனா நீ என்ன பண்ண? இதெல்லாம் பண்ணல. நீ எப்ப? நீயாப்பா? சூப்பர்ப்பா. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியாப்பா? பேட்டிங் ரெக்கார்ட் வரேன்ப்பா. வாங்க. ஐபிஎல்ல கிட்டத்தட்ட 61 மேட்ச் விளையாண்டுருக்கப்பா. அதுல இன்னிங்ஸ் வந்து 53 இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணிருக்கப்பா. அவ்வளவுதானே. ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பவர் ஹிட்டர். ஆல்ரவுண்டர்னா நீ பவர் ஹிட்டராப்பா? பவர் ஹிட்டர் அடிச்சாலே 6 தான். சூப்பர்ப்பா. எவ்வளவு ரன் அடிச்சிருப்பாங்க ஒரு ஆல்ரவுண்டர்? கிட்டத்தட்ட 53 மேட்ச் 50 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. நீங்க ஐபிஎல் மட்டும் பாக்காதீங்க. நீங்க ஐபிஎல்ல முதல் கிளிங்க. ஐபிஎல்லுக்கு தான் இல்லங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடுல நீங்க ஒரு ஆணியும் கலாட்ட வேணா ஐபிஎல்ல கிளிங்கன்ட்டேன். சரி, ஐபிஎல்ல எவ்வளவு அடிச்சிருக்கீங்க சொல்லுங்க. 53 மேட்ச் விளையாண்டா கண்டிப்பா 500 ரன்னுக்கு மேல அடிச்சாதான் அவன் பேட்ஸ்மேன். கரெக்ட். 500 ரன் அடிச்சா அவன் பேட்ஸ்மேன். நீ பேட்ஸ்மேன் கூட கிடையாது. 767 ரன் அடிச்சிருங்க. 767? ஐயோ, அவ்வளவு அடிச்சிட்டேனா? இவனெல்லாம் எவன் கிரிக்கெட் பிளேயர்? நீ மனசாட்சிக்குள்ள போய் 700 ரன் போறவே மாதிரி பேசாதடா. நீ கிட்டத்தட்ட எத்தனை பிரான்சைஸ் கிட்ட விளையாண்டுருக்க? பஞ்சாபுக்கு விளையாண்டியாடா? குஜராத்துக்கு விளையாண்டியாடா? அவங்க எவ்வளோடா காசு கொடுத்தாங்க? 2 டீமும் சேர்த்து எவ்வளோடா காசு கொடுத்தாங்க சொல்றா. அவங்க காசு வாங்கினதுக்காக யாச்சும் அவங்க கொடுத்த காசுல தான் நம்ம சோறு திங்கிறோம். அந்த சோத்துல உப்பு போடுறோம். அந்த உப்புக்காக ஏதாச்சும் மரியாதை வேணாமாடா? மாதிரி பேசக்கூடாது. கிட்டத்தட்ட 2 டீமும் சேர்த்து உனக்கு 34 கோடி, கிட்டத்தட்ட 35 கோடி உனக்கு பே பண்ணிருக்காங்க. அவ்வளவுதான். 35 கோடிக்கு 767 ரன் அடிச்சா அந்த 2 டீம் எங்கடா பிச்சை எடுக்க வாடா போவாங்க? அவ்வளவு அடிச்சிருக்கேன். ஷாக் ஆகி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஒரு ரன்னுக்கு 1 கோடி தான் அடிக்க முடியும். ஒரு ரன்னுக்கு நீ கிட்ட ஒரு ரன்னுக்கு 10 ரன்னுக்கு 1 கோடி. நீ இப்போ வாங்கின கணக்குப்படி ஒரு ரன்னுக்கு நீ கிட்டத்தட்ட 4,51,760 ரூபா நீ ஒரு ரன்னுக்கு நீ சார்ஜ் பண்ற. அவ்வளவுதான். ஒரு ரன்னுக்கு 1 கோடி தரணுமே, கம்மியா இருக்கு. இப்ப தெரியுதா உன்னோட ஆசை என்னப்பா? கிரிக்கெட்ல உன்னோட ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அது என்னது? அது எல்லாருக்கும் இருக்கிறதா. இந்தியாவுக்கு வந்து இந்தியாக்காக விளையாடணும். கரெக்ட். இந்தியாக்காக வின் பண்ணி கொடுக்கணும். நீ கணக்கு போட்டு விளையாண்டேன்னு வச்சுக்கோங்க, ஏரியா மேட்ச்ல கூட உன்னை எவனும் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தயவு செய்து இந்த ஆல்ரவுண்டர்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்க பத்தியா, அதை வந்து மறந்துரு. பவுலிங் போட்டு நான் பார்த்தது கூட கிடையாது. நீ பவுலிங் கேப்டன்ஸ் பவுலிங் கொடுக்க மாட்டாங்க. இல்லாட்டினா ஒரே கேப்டன்ஸ் பேட்டிங் கொடுத்தாங்க. இல்ல என்னத்த புடுங்குன? பேட் அதான் 700 ரன் அடிச்சிருக்கல. இவன்ட்ட பேசி ஏன் அவங்க காசு வேஸ்ட், என் மூச்சு வேஸ்ட்.